ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போது இந்த நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த டேப் பார்த்திங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், மூணு டேப் இருக்கும். இதில் 3 இருக்குது, இதில் 3 இருக்குது, அப்புறம் இதை ஓப்பன் பண்ணாலும் 3 இருக்குது. ஆனால் சைஸ் பார்த்திங்கனாலும் ஒரே சைஸ் 16.2, 16.2, 16.2 மூணு ஒரே சைஸில் இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த 3 டேப் கொடுத்துருக்காங்க அப்படின்றது எனக்கு ரொம்ப நாள் டவுட் இருந்தது. அது நான் இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போது நான் இந்த 3 டேப் இருக்கிறத பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை நம்ம இந்த ஒரு டேப் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுவோம், யூஸ் பண்ணதுக்கப்புறம் சப்போஸ் ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இன்னொரு டேப் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அது ப்ரோக்கன் ஆகிடுச்சுன்னா நம்ம இன்னொரு டேப் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சி தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், எங்கள் சார்கிட்டேயே நான் கேட்டேன், சார் இது எதுக்கு சார் இத்தனை டேப் கொடுத்துருக்காங்க, 3 டேப்பு 2 டேப் ஸ்பேர் கொடுத்துருக்காங்க, எதுக்கு சார் அப்படின்ற மாதிரி நான் கேள்வி கேட்டப்போ அப்போ தான் சார் சிரிச்சுக்கிட்டே ஒரு பதில் சொன்னாங்க. இது 3 டேப்பு ஸ்பேர் இல்லைப்பா, இந்த 3 டேப்புமே நம்ம ட்ரில் டேப் பண்ணும்போது இது போட்டால் தான் நமக்கு டேப் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் ஃபஸ்ட்டு டேப்பு, செகண்ட் டேப்பு, தேர்ட் டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபஸ்ட்டு டேப் எப்பயுமே போட்டுட்டு அதுக்கப்புறம் செகண்ட் டேப் போட்டால் அதுக்கப்புறம் தேர்ட் டேப் போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எதுக்குன்னு நான் கேட்கும்போது அவங்க என்னென்னா, ஃபஸ்ட்டு டேப் நம்ம இப்போ ஒரு ட்ரில் போட்டிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ட்ரில் போட்டிருக்கோம் அப்படின்னா இதில் டைரெக்டாக நம்ம டேப்போட போடும்போது அந்த டேப் உடையிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது அப்படின்றதுக்காகவும், அதுக்கப்புறம் டேப் பெர்பெண்டிகுலாரிட்டி மாறுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதுக்காகவும் ஃபஸ்ட்டு டேப்பு, செகண்ட் டேப்பு, தேர்ட் டேப்பு அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க அப்படின்னா எங்கள் சார் எனக்கு சொன்னாங்க. சரிங்க சார், இது ஃபஸ்ட்டு டேப்பு, செகண்ட் டேப்பு, தேர்ட் டேப்பு எப்படின்னு நான் என்ன சார் கண்டுபிடிக்கிறது, இதில் எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனுமே இல்லையே சார் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அது எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் இல்லைன்னு நீ சொல்லாதப்பா, உன் கண்ணுக்கு தெரியலன்றதை தான் சொன்னார். நான் வேணால் இந்த டேப்பை உங்களுக்கு நான் கரெக்டாக காட்டுறேன், உங்களுக்கு எதாவது தெரிஞ்சுன்னா எனக்கு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இப்போ நான் அதை சொல்லிடுறேன். இது இந்த 3 டேப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. கீழ் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்பர் ரேடியஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா டேப்பர் ரேடியஸ் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். இதில் ரேடியஸ் கம்மியாக இருக்கும், இது ரேடியஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரேடியஸ் அதிகமாக இருக்கிறது முதல் டேப்பு, இதை தான் ஃபஸ்ட்டு போடணும். அதுக்கப்புறம் ரேடியஸ் கம்மியாக இருக்கிறது, அதுக்கப்புறம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது அதுக்கு அடுத்து போடணும் அப்படின்றதா சொல்லியிருந்தாங்க. இது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரேடியஸ் அதிகமாக இருக்கிறத எடுக்கிறேன், ஃபஸ்ட்டு டேப்பு. அதை இந்த இடத்துல நான் இப்போ உள்ளே வைக்கிறேன். இங்கே பாருங்கள், இது நான் நார்மலாக இப்போ இன்செர்ட் பண்ணாலே இது பார்த்திங்கன்னா பெர்பெண்டிகுலராகவே நிற்கிது. இப்போ நான் அப்படியே ரொட்டேட் பண்ணாலே இது அழகாக உள்ளே போயிடும், டேப் மேக் ஆகிடும். ஆனால் இதுவே நான் தேர்ட் டேப், இந்த ஃபஸ்ட்டு டேப் போடுறதுக்கு பதிலாக நான் தேர்ட் டேப் எடுத்து நான் போட்டால் என்ன ஆகும்னா, இப்போ பாருங்கள், இப்போ நான் தேர்ட் டேப் எடுத்து போடுறேன். தேர்ட் டேப் எடுத்து போடுறேன். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உள்ளே போக மாட்டேங்குது, வளைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு பக்கம் சாஞ்சிக்கிட்டு வளைஞ்சிக்கிட்டே தான் போகுது. இங்கே பாருங்கள், அது நிற்கவும் மாட்டேங்குது. நேராக வச்சா கூட அது ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிட்டே தான் போகுது. நான் இப்போ நேராக வச்சா கூட அதுவே சாயுது பாருங்கள். இந்த மாதிரி சாயும் போது நம்ம அப்படியே வச்சு ரீடேப் போட்டோம் அப்படின்னா இது ராங் த்ரெட் ஆயிரும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்ற விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் கற்றுருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மற்ற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பாருங்கள். நன்றி.